ஜாதி 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 ஜாதின்னு எஸ்சியை மட்டும் ஒதுக்கி கீழே தள்ளிட்டு எம்பிசி பிசி மேல வரணும். அப்ப நாங்க என்னது? தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட பொறுப்புகள் வழங்குவதில் ஜாதிய பாகுபாடுகள் காட்டப்படுவதாக தொண்டர் ஒருவர் பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திடீர்னு என்ன பண்ணாங்க, இன்னொருத்தர் நம்ம கதிர்ன்றவர் வேட்டவரம் அவருக்கு என்ன பண்ணாங்க, முக்கியத்துவம் கொடுத்து ஜாதியின் அடிப்படையில் எஸ்சிக்கு போட மாட்டாங்க, 2 மட்டும் தான் போடுவோம், 2 பிசிக்கு போடணும் வீட்டுல தூங்கி இருந்தவர் எழுப்பி அவர்கிட்ட போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அவரு என்ன பண்றாரு, அவருக்கு ஃபேவரட் யார் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் போஸ்டிங் போட்டு நீங்க ஜாதி எஸ்சி மேல வரக்கூடாது, எஸ்சி நாங்க ஏத்துக்க மாட்டோம், பிசி எம்பிசிக்கு மட்டும் தான் நாங்க பவர் கொடுப்போம். இப்ப அந்த ஒண்ணு இல்ல, அந்த லிஸ்ட் அவர் எழுதிக்கிறாரு, அதை எடுத்து பார்க்க சொல்லுங்க. எல்லாமே பிசி எம்பிசி இது மட்டும் தான் இருக்கு. முக்கியத்துவம் அவங்க ஒய்ஃப், அவங்க தங்கச்சி, அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் கொண்டாந்து உள்ள வச்சிருக்கு. அப்ப நாங்க பெண்ணாத்தூர்ல இவ்வளவு வச்சிருக்கோம். அந்த 60 கிளை ஓபன் பண்ண ப்ரூஃப் எங்கிட்ட இருக்கு. 60 கிளை ஓபன் பண்ணிருக்கோம். அந்த 5000 பேரோட ஓட் ஐடி ப்ரூஃப் எங்கிட்ட இருக்காங்க. நாங்க இது வரைக்கும் 20 வாட்டி வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும், பாத்துருக்கீங்களா? 20 வாட்டி வந்து எங்க தளபதிக்கோசரம் நாங்க வெயிட் பண்ணி பாத்துட்டு கடைசியா நாங்க மீடியேட் வந்து, ஏன்னா இதுக்கப்புறம் வழி இல்ல, போஸ்டிங் போட்ட பிறகு யார்ட்டும் கேட்க முடியாது. போஸ்டிங் போட்டாங்கன்னா நாங்க யார்ட்டையும் முறையிட முடியாது. எங்களுக்கு நீதி வேணும் ஐயா, இது உங்ககிட்ட தான். ஏன்னா கடைசியா இது சொல்ல எங்க பாருங்க, மீடியாவை நம்பி தான் நாங்க வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நாங்க வந்து யாரும் இது பண்ணல. நீங்க எங்களுக்கு வந்து கடைசியா அது ஒண்ணு மட்டும் எங்களுக்கு இது பண்ணுங்க. இங்க பாருங்க, இல்ல இது கொடுத்து தலைமையில சொன்னீங்களா இல்லையா? தலைமையில எல்லாம் பேசிட்டோம் சார். தலைமையில எல்லாமே பேசி தலைமையில பேசிட்டோம். பேசி ஒரு 10 தடவை முறையிட்டோம். தலைமையில 1 தடவை 2 தடவை கிடையாது, 10 தடவை தலைமையில மட்டும். இங்க பாருங்க, ஜாதி 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 ஜாதின்னு எஸ்சியை மட்டும் ஒதுக்கி கீழே தள்ளிட்டு எம்பிசி பிசி மேல வரணும். அப்ப நாங்க என்னது? இருங்க, நாங்க எங்க இருந்திருப்போம்ல, கூட்டு தளபதிக்காக நாங்க வயசு கஷ்டப்பட்டோம், ரத்த சிந்தனம், பிளட் கொடுத்துருக்கோம், 500 600 பேர் மேல கொடுத்துருக்கோம். அது உண்டான ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ரெஸ்பான்ஸ் கிடையாது. தலைமையில ரெஸ்பான்ஸ் கிடையாது. வர்றது உட்காந்து 3 நாள் ராத்திரி பகல் சாப்பாடு இல்லாம படுத்திருந்தோம், பஸ்லயே படுத்திருந்தோம் 3 நாள். எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஐயா. இதுக்கப்புறம் உண்மையை சொல்றேன் பாருங்க, ஒன்று எங்களுக்கு என்னன்னு ஒரு இது தெரியணும் இல்லையா? நாங்க என்ன பண்ணுமோ எல்லாரும் நாங்க சூசைட் பண்ணி போக வேண்டியதாங்க. இதுதான் எங்களோட கடைசி இது. ஆனா எங்க கட்சி எங்க இது விட்டு என்னைக்குமே நாங்க போக மாட்டோம். தளபதிக்காக கடைசி வரைக்கும் நாங்க உழைப்போம். இன்னைக்கும் சொல்றேன், எங்களுக்கு தளபதி உயிர், கட்சி உயிர் எல்லாமே எங்களுக்கு வேணும்ன்றதால தான் நாங்க இப்போ வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆமாண்ணா, அது போட்டாங்கல்லண்ணா, சரிண்ணா, இப்ப போட்டாங்க ரைட், 2 பிசி 2 எம்சி போட்டுக்கல. இப்ப என்ன பண்ணலாம், உள்ள எஸ்சி போட்டுருக்காங்களே, அவங்க பிரச்சனை இல்லாத போயிட்டு இருக்கா. இவரு போட்டாங்க, இவரு என்ன பண்ணணும், கீழே இருக்கிறவங்களை கூப்பிட்டு நகர ஒன்றியம், ஆமாண்ணா, நகரத்தையும் ஒன்றியத்தையும் கூப்பிட்டு என்ன எதுன்னு பேசி செயல்படுங்க. யாரு என்ன ஒண்ணு இல்ல, உங்களுக்கு ஆல்பத்துக்கு தெரியும் யார் செயல்படுறான், போட்டோ யாருக்கு என்ன பண்ணிருக்கான். கேக்குற கேள்வி தெளிவா புரிஞ்சுங்க. தலைமை வந்து இந்த கம்யூனிட்டி விவகாரத்தை பாக்குதா, இல்ல மாவட்ட நிர்வாகத்துக்கு நியமிக்கப்பட்டவர் அதை வந்து பாக்குறாரா? மாவட்ட தலைவர் தான் இது வந்து பாக்குறாரு. சரிங்களா? மாவட்ட செயலாளர் இருக்காருல்ல, அவர் தான் இதை பாக்குறாரு. மத்தபடி தலைமை எல்லாம் பாக்கல. தலைமைக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. எல்லாமே மாவட்ட செயலாளர் கதிர் என்பவர், வேட்டவரம் கதிர், அவர் தான் இதை வந்து முழுக்க ஜாதி அடிப்படையில எல்லாமே அவர் தான் பாக்குறாரு. இதுக்கு வந்து இப்பயே சொல்றேன், எங்களுக்கு நீங்க கடுமையா நடவடிக்கை, உங்க பிரசிடர் தான் கடைசியா வந்திருக்கோம். எங்களுக்கு கடைசி முடிவு நீங்க தான். இங்க பாருங்க, நீங்க செயல்படுறது எல்லாம் பாருங்க. மாவட்ட செயலாளர் கம்யூனிட்டி ரீதியா தான் பதவிகளை அளிக்கிறார். ஆமா, தலைமைக்கு புகார் தெரிவிச்சு ஐயா. நாங்க உள்ள போக விட்டாதான் ஐயா நாங்க தெரிவிக்கிறதுக்கு. இங்க பாருங்க, நாங்க உள்ள இப்ப உள்ள போனா வெளியே தள்ளுறாங்க. எப்பயுமே உள்ள வந்தா எங்களுக்கு உள்ள மரியாதை, பதவி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் மதியம். அதுவும் யாரு தலைமை முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ள பர்மிஷன். எங்களுக்கு எல்லாம் பர்மிஷன். நாங்களும் தொண்டர்கள், நாங்க தொண்டர்கள். தலைமையில ஐயா புஷ்யானந்த ஐயா வரைக்கும் நாங்க பாத்துட்டோம். அவரு வரைக்கும் பார்த்து எல்லாமே பேசிட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு, சேர்ந்து செயல்படுங்க, எல்லாம் பண்ணலாம். நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க. எங்களுக்கு இல்ல, நாங்க வகிச்சிருக்கோம். நகரமும் ஒன்றியமும் இங்க பாருங்க, நகரமும் ஒன்றியமும் வகிச்சிருக்கோம். நாங்க வகிச்சுக்கணும்னா பலன் வேணும். இப்ப மாவட்ட பொறுப்பு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி பொறுப்பு போட்டாங்க, எதன் அடிப்படையில போட்டாங்க. இப்ப நாங்க காட்டுறோம்ல, இவ்வளவு பண்ணிருக்குன்னு காட்டுறோம். இதை காட்ட சொல்லுங்க. எல்லாம் இப்ப வந்து 20, 25 வயசு, 26 வயசு எல்லாம் நீங்க பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு போடுறீங்க. மாவட்ட பொறுப்பு எதன் அடிப்படையில போடுறீங்க?